ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எப்படி ரேஷன் கார்டு வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். இந்த மாதிரி கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி டிஎன்பிடிஎஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வெப்சைட் ஒன்று வரும், tnpds.gov.in சொல்லி. ஸோ இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் வந்து கவர்மெண்ட்டோட வெப்சைட்டு. ரேஷன் கார்டு ரிலேட்டடான எல்லா ஆப்ஷன்ஸுமே இங்கே தான் இருக்கும். ஸோ இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் இந்த மின்னணு அட்டை சேவைகள் அப்படின்னு சொல்லி மேலே ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள். ஸோ இதுதான் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது. இதில் வந்து மின்னணு அட்டை விண்ணப்பிக்க அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், மின்னணு அட்டை விண்ணப்பத்தின் நிலை அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஆல்ரெடி இந்த மின்னணு அட்டை விண்ணப்பத்தின் நிலைங்கிற ஆப்ஷன் நம்ம பார்த்துட்டோம் நம்ம சேனலில், ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நான். ஸோ அதை நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள். இப்போ ஆல்ரெடி ரேஷன் கார்டு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அதோட ஸ்டேட்டஸை வந்து எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி வந்து எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த மின்னணு அட்டை விண்ணப்பிக்க அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இதில் உள்ளே போனீங்கன்னா புதிய மின்னணு அட்டைக்கான விண்ணப்பம், பழைய குடும்ப அட்டை பதிவு 2 இருக்கும். ஸோ நீங்கள் புதுசாக அப்ளை பண்ண போகிறீங்கன்னா இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. அதை சூஸ் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கேட்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபேமிலி ஹெட்டு யாரோ அவங்களோட நேம் நீங்கள் வந்து இங்கே டைப் பண்ணணும். ஸோ அவங்களோட ஃபாதர் நேமு, அடுத்து அட்ரஸ், இந்த மாதிரி இங்கிலீஷில் அட்ரஸ் டைப் பண்ணதுக்கப்புறம் அதே இதை தமிழ்லேயே நீங்கள் டைப் பண்ணணும். ஸோ அது நீங்கள் வந்து கூகுள் ட்ரான்ஸ்லேட் யூஸ் பண்ணி இதை ஃபில் பண்ணாலும் ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணதுக்கப்புறம் குடும்பத் தலைவரோட புகைப்படத்தை நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல வந்து பதிவேற்றம்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆப்ஷன் கேட்கும். ஸோ அதில் உங்களோட ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிவிட்டு கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து அப்லோட் ஆகிரும். இப்போ இந்த பேசிக் டீட்டெயிலாம் ஃபில் பண்ணதுக்கப்புறம் கீழே போனீங்க அப்படின்னா உங்களோட மாவட்டத்தை எந்த மாவட்டம் சொல்லி சூஸ் பண்ண சொல்லும். ஸோ அதில் கரெக்டாக உங்களோட மாவட்டத்தை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எந்த வட்டம் அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ண சொல்லுவாங்க. ஸோ வட்டத்தை சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட கிராமம், அந்த வட்டத்தில் உங்கள் கிராமத்தோட பேர் என்ன அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு அதோட பின்கோடு சூஸ் பண்ணிட்டு உங்களோட மொபைல் நம்பர், டைப் பண்ணிவிட்டு உங்களோட இமெயில் ஐடி வந்து ஆப்ஷனல், நீங்கள் வேணும்னா கொடுத்துக்கலாம். உறுப்பினரை சேர்க்கைங்கிறத கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கீழே அடிஷ்னல் இன்னொரு இன்ஃபர்மேஷன் கேட்கும். ஸோ இது வந்து குடும்ப உறுப்பினர்களை அடிஷ்னலாக சேர்க்குற ஆப்ஷனு. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து குடும்ப தலைவரோட டீட்டெயில் நீங்கள் அடிச்சிடணும். ஆல்ரெடி நேம் டைப் பண்ணிட்டீங்க. ஸோ பிறந்த தேதி சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு பாலினம் என்ன, ஆனா பெண்ணா சூஸ் பண்ணிவிட்டு தேசிய இனம் இந்தியன் அப்படிங்கிறது சூஸ் பண்ணிக்கோங்க. உறவு முறைங்கிறது குடும்பத் தலைவர் அப்படியே இருக்கட்டும். தொழிலுங்கிறது நீங்கள் என்ன கவர்மெண்ட் வேலை பார்க்குறீங்களா, ப்ரைவேட்டாக, நீங்கள் என்ன பார்க்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மாத வருமானம் எவ்வளோங்கிறத ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணிவிட்டு உங்களோட மொபைல் நம்பர் டைப் பண்ணிக்கோங்க. வாக்காளர் அட்டை எண் அப்படிங்கிறது நீங்கள் ஆப்ஷனல் தான், அது வேணும்னா கொடுத்துக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. பட் ஆதார் எண்ணுங்கிறது நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கணும். 5 வயசுக்கு மேலே இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸுக்கெல்லாம் நீங்கள் வந்து ஆதார் எண் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும்.
ஸோ இப்போ ஆதார் நம்பர் இதில் ஃபில் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் மற்ற ஆவணங்களில் போய் ஆதார் அட்டைங்கிற சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு ஆதார் அட்டையை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ இந்த ஆதார் அட்டையில் இருக்கிற அட்ரஸும் நீங்கள் கொடுத்த அட்ரஸும் சேமாக இருக்கணும், அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸோ ஆதாரை செலக்ட் பண்ணிவிட்டு பதிவேற்றுன்னு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அப்லோட் ஆயிரும். அதுக்கப்புறம் உறுப்பினர் விவரம் சேமி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா சேவ் ஆயிரும். ஸோ குடும்ப தலைவர் டீட்டெயில் ஆட் பண்ணியாச்சு. ஸோ அடிஷ்னலாக குடும்ப மெம்பரில் சேர்க்கணும்னா இதை வச்சு நீங்கள் உறுப்பினர் சேர்க்கைங்கிற டீட்டெயிலை கிளிக் பண்ணி ஒவ்வொரு மெம்பரை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் எல்லா உறுப்பினரையுமே நீங்கள் ஃபில் பண்ணதுக்கப்புறமா கீழே பார்த்தீங்கன்னா அட்டை தேர்வுன்னு ஒன்று இருக்கும். ஸோ அதில் வந்து 3-4 டைப் இருக்கும். ஸோ அதில் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அரிசி அட்டை வேணுமா, சுகர் அட்டை வேணுமா, இல்லை நோ காமடிட்டி அட்டை வேணுமாங்கிறது. இதை சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த பொருளுமே கொடுக்க மாட்டாங்க. ஜஸ்ட் ஒரு ப்ரூஃபுக்கு மட்டும்தான் இந்த கார்டு யூஸ் ஆகும். இல்லை ரைஸ் கார்டு யூஸ் பண்ணிங்கன்னா இது நார்மலாக எல்லாருமே வச்சுருக்கிறது. சுகர் கார்டுங்கிறது ரைஸ் கொடுக்க மாட்டாங்க, அதுக்கு பதிலாக மட்டும் சுகர் எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க. ஸோ இதில் உங்களுக்கு எந்த கார்டு வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிவிட்டு குடியிருப்பு சான்று, இப்போ நீங்கள் இருக்கிற அட்ரஸுக்கு ஒரு ப்ரூஃப் நீங்கள் அட்டாச் பண்ணணும். ஸோ அது வந்து ஆதார் கார்டே நீங்கள் சேம் அட்ரஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதே ஆதாரை சூஸ் பண்ணி அந்த ஆதாரையே நீங்கள் அகைன் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிவிட்டு பதிவேற்று அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இப்போ இந்த ஆதார் அப்லோட் ஆயிரும். இப்போ அப்லோட் ஆயிடுச்சு. இதை ஃபில் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து எரிவாயு இணைப்பு பற்றிய விவரங்கள் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதாவது கேஸ் சிலிண்டர் இருக்கா இல்லையாங்கிறது கேட்பாங்க. ஸோ அது இருந்துச்சு அப்படின்னா இதில் வந்து குடும்ப தலைவரோட பேரில் தான் இருக்குது அப்படின்னா அவங்களோட நேமை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு கீழே என்ன நிறுவனம், அதாவது இப்போ நீங்கள் இண்டேன்னு வச்சுருந்தீங்க அப்படின்னா ஐஓசி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் என்ன வச்சுருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு அந்த நுகர்வோர் எண், அதாவது அந்த உங்கள் கேஸுக்குன்னு சொல்லி ஒரு கனெக்ஷன் எண் கொடுத்துருப்பாங்க, அந்த நம்பர் அந்த இடத்துல நீங்கள் வந்து டைப் பண்ணணும். எரிவாயு நிறுவனத்தின் பெயர் அப்படிங்கிறது அந்த கேஸ் ஏஜென்சியோட பெயர் வந்து நீங்கள் டைப் பண்ணணும். டைப் பண்ணிவிட்டு சிலிண்டர் எண்ணிக்கை அப்படிங்கிறது எத்தனை இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 2 இருக்குன்னா 2 அப்படிங்கிற மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஃபில் பண்ணதுக்கப்புறம் ஃபைனலாக உறுதிப்படுத்தல் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணணும். இது வந்து நீங்கள் மேலே கொடுத்த டீட்டெயில் ஃபுல்லாகவே வந்து உண்மையானது தான் அப்படிங்கிறத நீங்கள் ஒத்துக்கிறீங்கிற மீனிங்கு. ஸோ இதை டிக் பண்ணிவிட்டு பதிவு செய் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆயிரும். ஸோ இதுக்கு அடுத்த பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை வச்சு தான் நீங்கள் வந்து அதோட ஸ்டேட்டஸை வந்து செக் பண்ண முடியும். ஸோ இந்த ஸ்டேட்டஸை செக் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி நம்ம சேனலில் நான் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். அதை வச்சு நீங்கள் வந்து ஸ்டேட்டஸை செக் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நார்மலாக 3 to 4 வீக்ஸ் ஆகும். இப்போ கொரோனா டைம்ங்கிறனால மேபி கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ரா டைமும் எடுக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி நீங்கள் பாருங்கள். ஒரு 2 மந்த்ஸ்க்கு மேலேயே கிட்ட இப்போ ஆகுது. ஸோ அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.